ஐதேச நீட்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். தூங்கா நகரங்களுக்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு மசோதாவுக்கு, ஒரு மாடல் பில்லுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருக்கிறது. உலகத்துல பல நாடுகள்ல பார்த்தீங்கன்னா எந்த நேரத்திலையும் எங்க போனாலும் உணவு கிடைக்கும். ஹோட்டல்ஸ் எல்லாம், வணிக வளாகங்கள்லாம் எல்லா நேரமும் 24 மணி நேரமும் திறந்திருக்கும். நேர கட்டுப்பாடு, கர்ஃபியூ எல்லாம் கிடையாது. நேர கட்டுப்பாடுகள் இல்லாத ஒரு சூழ்நிலை தான் இருந்திருக்கும். ஆனால் இந்தியால அது போன்ற ஒரு சூழ்நிலை, கடைகளுக்கு, மிட் நைட்ல இயங்கக்கூடிய அமைப்புகளுக்கு இதற்கெல்லாம் நேர கட்டுப்பாடுகள் இருக்கவே செய்கின்றன. இதை தளர்த்த வழிவகை செய்யக்கூடிய மசோதாவை மத்திய அரசு கொண்டு வருகிறது. அதே போல இதனது செயலாக்கத்தை அந்தந்த மாநில அரசுகள் கிட்ட விட்டுவிடக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இந்த மசோதா கொண்டு வருகிறது. இது இதனது நோக்கம் அப்படின்னு பார்க்கும்போது வணிகத்தை, வர்த்தகத்தை பெருக்குவதற்கு, அதே போல வேலை வாய்ப்பை அதிகரிப்பது, இன்னும் கூடுதலான ஷிப்ஸ்ல இருக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இயங்கும் அப்படின்னா கூடுதலான பலருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும், வணிகமும் பெருகும், வர்த்தகம் பெருகும். இது போன்ற நோக்கங்கள் பார்க்கப்படுகிறது. ஆனால் இது நடைமுறைக்கு சாத்தியமா? கேட்பதற்கு அருமையாக இருக்கிறது. நடைமுறைக்கு சாத்தியமா? அதற்கு உண்டான பாதுகாப்பு ஏற்பாடுகள் அதெல்லாம் உறுதிப்படுத்துவதற்கான சூழல் நமக்கு இருக்கிறதா? இன்னும் நிறைய கேள்விகள் எழுகின்றன. இரவு நேர வணிக வளாகங்கள் வரவேற்புக்குரியதா, பிரச்சனைக்குரியதா? விவாதிப்போம். நிகழ்ச்சியில பாரதிய ஜனதாவுடைய செய்தி தொடர்பாளர் திரு நாராயணன் அவர்களும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மூத்த பிரமுகர் பேராசிரியர் அருணன் அவர்களும் இந்த நிகழ்ச்சியில் இணைக்கிறார்கள். இருவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். பரிசு இதை வரவேற்கத்தக்க ஒரு விஷயமா தான் பார்க்க முடியும். இன்னைக்கு வளர்ந்த நாடுகள்ல, இன்னைக்கு பல நாடுகள்ல முக்கியமான நகரங்களுக்கு நீங்க போனா எந்த நேரத்திலும் எந்த நேரத்துக்கும் நீங்க கடைகளுக்கு போகலாம், எந்த நேரத்துக்கும் உங்களுக்கு வேண்டிய விஷயங்கள்லாம் கிடைக்கும். ஆனா அது போன்ற ஒரு சூழ்நிலை இந்தியால பெரும்பாலான முக்கிய நகரங்களிலே இல்லாத ஒரு சூழ்நிலையில இது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு ஸ்டெப்பா ஏன் பார்க்க கூடாது? அதாவது மோடி அரசு பாஜக தேர்தல் பிரச்சாரத்தில் என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கோடிக்கணக்கில் வேலை வாய்ப்புகளை உருவாக்குவோம் சொன்னாங்க. ஆனால் லட்சக்கணக்கில் உருவாக்கப்படுவதற்கே திணறிக்கிட்டு இருக்கு பொருளாதாரம். இப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி வணிக வளாகங்கள், வங்கிகள் போன்றவற்றை, சினிமா தியேட்டர்கள் போன்றவற்றை 24 மணி நேரமும் இயங்க அனுமதிப்பதன் மூலம் வேலை வாய்ப்பு பெருகும் என்கிற வாதத்தை தான் ரொம்ப பிரதானமாக அந்த செய்தி குறிப்பு சொல்லுது. மத்திய அமைச்சரவையுடைய ஒப்புதல் அந்த மசோதாவுக்கு தரும் பொழுது எனக்கு என்னமோ இது எந்த அளவுக்கு பயன் தரும், வேலை வாய்ப்பை பெருக்குவதில் இருக்கிற கேள்விக்குறி. உதாரணமா, நள்ளிரவுக்கு பிறகு பெருநகரங்கள்ல ஜனங்கள் அவங்க வீடுகள்ல முடங்கத்தான் செய்யறாங்களே ஒழிய இந்த மாதிரி பெரிய வணிக வளாகங்களுக்கு போவாங்களா, வங்கி நடவடிக்கைக்கு போவாங்களா? பக்கத்தில் உள்ள ஏடிஎம்ல பணத்தை எடுக்க இப்ப பணத்தை போடவும் வசதி வந்துருச்சு. 24 மணி நேரம் இயங்கக்கூடிய அந்த வசதி வந்த பிறகு இதனால எத்தனை பேரை புதுசாக வேலைக்கு சேர்க்க வேண்டிய அவசியம்? முக்கிய பல நாடுகளுக்கு போயிருப்பீங்க நீங்க, நிச்சயமா நீங்க பிரயாணம் மேற்கொண்டிருப்பீங்க. எல்லா நாடுகள்லயுமே இது போன்ற ஸ்தாபனங்கள், இது போன்ற அமைப்புகள்லாம் இரவு நேரத்தில் இயங்குது. அங்கெல்லாம் நல்ல வியாபாரமும் இரவு நேரத்தில் நடக்குது. இன்னைக்கு இரவு நேரத்துல முடங்குவாங்க வீட்டுக்கு பெரும்பாலும் அப்படின்னு சொல்றீங்க. இப்ப இந்த நாம இருக்கக்கூடிய இந்த பில்டிங்கை சுற்றி ஐடி நிறுவனங்கள், இந்த ஓஎம்ஆர் சாலை முழுக்க ஐடி நிறுவனங்கள், இங்க வேலை நடக்குது. ஆனா இரவு நேரத்துல வெளியில பசி எடுக்கும், ஹோட்டலுக்கு போகணும். ஆனா ஹோட்டல்கள் கிடையாது. ஆனா அது போன்ற ஒரு சூழ்நிலை. ஏன்னா இன்னைக்கு 10 வருடத்துக்கு முன்பு இருந்த யதார்த்தம் வேறு, இங்க இருக்கக்கூடிய யதார்த்தம் இல்ல. ஒரு விஷயம் நீங்க சொல்வது சரி. உதாரணம், சிங்கப்பூர்ல நான் அதை பார்த்தேன். அங்க ஒரு மிக முக்கியமான மால், ரொம்ப ஃபேமஸா 24 மணி நேரம் இருக்கக்கூடியது இருக்கு. அந்த லிட்டில் இந்தியா கூட விடுங்க, நீங்க சொல்வது போல அந்த ஒரு பெரிய வணிக வளாகம் லிட்டில் இந்தியா பகுதியில் இருக்கு. நான் அதுக்கு போயிருந்தேன். அது உண்மை. நான் என்ன கேட்கிறேன் என்றால், இதனால பெரிய அளவுக்கு வேலை வாய்ப்பு வந்து விடுமா என்கிற கேள்வி. ஏன்னா பெரிய அளவுக்கு வராம இருக்கலாம், இன்னும் கொஞ்சமா வந்தாலும் பெரிய விஷயம் இல்லையா? நல்ல விஷயம் இல்ல. அதைத்தான் சொல்ல வர்றேன். நான் தான் கவனமா சொல்றேன், பெரிய அளவுக்கு வராதுன்னு. நீங்க பாருங்க, இப்பவும் கூட 8 மணி 9 மணிக்கெல்லாம் சென்னை பெருநகரத்துடைய மைய பகுதி முடங்கி போவத்தான் நம்ம பாக்குறோம். காரணம் 2, 3. ஒன்று, வெகு தூரத்தில் அவங்க குடியிருக்காங்க, அதை நோக்கி போகணும். இரண்டாவது, மிக முக்கியமான விஷயம் பாதுகாப்பு. அந்த பாதுகாப்பு பிரச்சனை வேற இருக்குது. இங்க எல்லாம் நள்ளிரவுல அப்படி எல்லாம் குறிப்பாக பெண்கள் நடமாட முடியுமா என்கிற கேள்வி இருக்குது. சிங்கப்பூர்ல கேட்டா அவங்க தெளிவா சொல்றாங்க, ரொம்ப பெரிய அளவுக்கு பாதுகாப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அங்க வாழக்கூடிய தமிழகத்தை நான் பேசிட்டு வந்தேன். ஆனா அந்த மாதிரி நிலைமை தான் இருக்கு. இங்க பட்டப்பகல்ல நுங்கம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன்ல சர்வ சாதாரணமாக ஒரு பெண்ணை வெட்டி சாகடித்துட்டு நடந்து போகிற காட்சி அல்லவா இன்னைக்கு மிகப்பெரிய பிரச்சனை. ஒரு ரைஸ் பண்ணிருக்கிறாரு. இன்னைக்கு யதார்த்தம் அப்படின்னா, உலக நாடுகள் பல
உலக நாடுகள்ல வர்த்தக நகரங்கள்ல முக்கிய நகரங்கள்ல இரவு நேரத்துல இது போன்ற ஸ்தாபனங்கள் இயங்கிட்டு இருக்கு. அதனால வேலை வாய்ப்பிலிருந்து பொருளாதாரத்திலிருந்து நல்ல மாற்றங்கள் இருக்கு. அது எந்த அளவுக்கு அப்படிங்கிறது விவாதத்துக்குரியது. இதுவே தீர்வாக முடியுமா அப்படின்னா நிச்சயமா இருக்க முடியாது. ஆனா அதற்கு ஏற்ற அமைப்புகள் இருக்கிறதா இன் டர்ம்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி? சென்னையிலே பார்த்தோம் பாதுகாப்பான நகரமா தொடர்ந்து பார்க்கப்படக்கூடிய சென்னையில, மற்ற நகரங்கள்ல டெல்லியில பார்த்தோம் தொடர்ந்து குற்றங்கள் நடந்துட்டு இருக்கு. சோ இந்த ஒரு செக்யூரிட்டி இந்த மாதிரியான அம்சங்கள்லாம் உறுதி செய்யாம, அந்த அப்பாரட்டஸ உறுதி செய்யாம இது பலன் அளிக்குமா? இது வந்து தீர்வாகுமா? புது பிரச்சனைகளுக்கு வழிவகுக்குமா? இதுல 2-3 ஆஸ்பெக்ட் நம்ம பார்க்கணும். ஒன்னு, இந்த இன்ஸ்பெக்டர் ராஜ் அப்படின்னு சொல்ற விஷயத்தை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தகற்றுவோம் என்று சொன்னோம். அது இதன் மூலம் கண்டிப்பாக பலன் பெறும். ஒன்று. இரண்டாவது, வர்த்தகர்களை பொறுத்தவரையில இந்த டைம் லிமிட் அப்படிங்கறத நம்ம லிப்ட் பண்ணினோம்னு சொன்னாக்க உறுதியாக ஒரு 6-10 விழுக்காடுகள் வியாபாரம் அதிகமாகும் அப்படின்னு நம்புறாங்க. மூணாவது, வேலை வாய்ப்பு உறுதியாக பெருகும். ஏனென்று சொன்னால் அந்த 9 மணி நேரம் சொல்றோம், தவிர ஐயா சொன்னது போல அந்த 24 மணி நேரமும் அப்படிங்கிற வார்த்தை இதுல வந்த மாதிரி எனக்கு தெரியல. இந்த பில்லுல இப்போ வந்திருக்கிற விஷயத்துல, இந்த சட்டத்துல 24 மணி நேரம் சொல்லல. மாறாக என்ன சொல்றாங்கன்னா, தி மாடல் ஆக்ட் டஸ் நாட் எக்ஸ்பிரஸ்லி அலோவ் ஷாப்ஸ் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் டு ஸ்டே ஓபன் 24 hours a day அவங்க சொல்றாங்க. அது டஸ் நாட் தான் சொல்றாங்க. ஆனால் 365 நாட்களும் இருக்கலாம் அப்படிங்கறத சொல்றாங்க. இதுல மாநில அரசாங்கங்கள் 365 நாள் எங்கிறதுக்கு இப்ப இருக்கு, கட்டுப்பாடு இருக்கு. லைக் எல்லாம் இப்ப நான் நடத்துகிறேன். அதுல என்னன்னா சில முக்கியமான தேசிய விடுமுறை நாட்கள் இருக்கு பாருங்க, அதுல கூட இயங்கலாம். அப்படி இயங்கினால் எப்படி எவ்வளவு சம்பளம் தரணும் அப்படிலாம், அதற்கான ஓட்டு போடுற நாள் இதெல்லாம் அதற்கான ஈடு எப்படி என்பதெல்லாம் சட்டத்தில் இல்ல. சார் சொல்றது சரிதான். ஆனா அதனுடைய இம்ப்ளிமெண்டேஷன் ப்ராசஸ் பார்த்தா குறைவா தான் இருக்கு. அதனாலதான் இந்த பழைய சட்டங்கள், இப்போ முன்ன அதிகமான விடுமுறைகள் இருந்தது, இப்ப நாம அதை குறைவா ஏன் சொல்றோம்னு சொன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய காம்படிஷனும் ஒரு வர்த்தகர் செயல்ல இருந்து பார்த்தா அது ஒரு பிரச்சனை தான். அதே போல இந்த விவகாரத்தை பொறுத்தவரையில மிக இந்த விமன், அதாவது பெண்களுக்கு உண்டான விஷயங்களை ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுக்கு காலையில 5 மணிலிருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் தான் எம்ப்ளாய் பண்ணணும். ஒருவேளை அவர்களை இரவு பணியில இது பண்றதா இருந்தால் அவர்களுக்குரிய பாதுகாப்பு ஏற்பாடுகள், குறிப்பாக அந்த நிறுவனத்திலிருந்து அவர்களுடைய வீடு வரை அந்த நிறுவனமே அங்கே அவர்களை இறக்கிவிட வேண்டும், அவர்களை பிக்கப் செய்ய வேண்டும் என்பது போன்ற பல விதிமுறைகளை கொண்டு வந்திருக்கிறார். இந்த கேவியட்ஸ் எல்லாம் நிச்சயமா இருக்க வேண்டியது, மாற்று கருத்துல இருக்கிறது அப்படிங்கிறது ஆச்சரியத்துக்கு உரிய விஷயம் அல்ல. ஆனா சில பேசிக்கான அடிப்படையான விஷயங்களே நம்மள்ட்ட இல்ல. இது இல்லாத என்ன சூழ்நிலை இருக்கிறது. இன்னைக்கு 24 மணி நேரமும் இயங்கக்கூடிய நகரங்கள், இல்ல இரவுல அதிக நேரம் இயங்கக்கூடிய நகரங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா பொது போக்குவரத்து வலுவாக இருக்கிறது. எங்க இருந்து எங்க போகலாம். அங்க வந்து ஒரு பேசிக் சென்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி அப்படிங்கிறது அதிகமா இருக்கிறது. இன்னைக்கு பல இந்திய நகரங்கள்ல சவாலான ஒரு சூழ்நிலையா இருக்கிறது. அதை உறுதிப்படுத்தாம இதை கொண்டு வரும்போது வெற்றி பெறும். குற்றங்கள் அதிகரிக்கிறதுக்கே வாய்ப்பு பெறுகிறது. இந்த மாதிரி யோசனை பண்றேன். நுங்கம்பாக்கத்துல காலையில 6:30 மணிக்கு இந்த மாதிரியான வர்த்தகங்கள் நடைபெறாத காரணத்தினால, அது மாதிரி ஒரு அமானுஷ சூழ்நிலை இருந்த காரணத்தினாலதான் அது நடந்ததுன்னு கூட இல்ல கடைகள் இருந்தது, அதான் யாரும் வரல, அது ஒரு தனி விஷயம். நான் சொல்வது, உறுதியாக மக்கள் இரவு நேரங்கள்ல கடைகள் திறந்திருந்தால் ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பான சூழ்நிலை வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்பதையும் நான் புறந்தள்ளிவிட முடியாது அப்படின்றத என்னுடைய பாயிண்ட். இட் இஸ் a double edged sword. சவாலும் இருக்கு. நான் இல்லன்னு சொல்றேன். ஆனா யாருங்க செய்யணும்? இன்னைக்கு ஐடி நிறுவனங்கள்ல பெண்கள் போறத நம்ம ஒரு பெருமைக்குரிய ஒரு விஷயமா தான் பார்க்கிறோம். ஆனா இதே ஐடி நிறுவனத்துல தான் இரவுல உங்களுக்கு நல்லா நினைவு இருக்கும், சரியா ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்பாக உமா மகேஸ்வரிங்கிற ஒரு பெண்ணுக்கு நடந்த அவலம், அவருடைய இறப்பு எவ்வளவு பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியதுன்னு. ஐடி வளர்ச்சி வரவேற்புக்குரியது. ஆனா அங்க பாதுகாப்புனா அதை உறுதியாக அந்த மாநில அரசாங்கம், எந்த அரசாங்கமாக இருந்தாலும் எந்த கட்சியாக செஞ்சுதான் ஆகணும். இன்னைக்கு காவல்துறை சமூக யதார்த்தமா அது இருக்கா? சமூக தவறு தமிழ்நாட்டில் தவறு சரின்னு விட்டுருவோம். அப்படி இல்ல,
அரசு வேணா இல்லைங்க, எடுத்துட்டு காவல்துறையில பணியாற்ற வேண்டியவர்கள் எத்தனை பேர், எவ்வளவு பேர் பணியாற்றுகிறார்கள், இவ்வளவுதான் விஷயம். சில ஆண்டுகளுக்கு முன்பு பாட்னால மாலையில பல இடங்கள்ல 6 மணிக்கு கடை அடைச்சிருவாங்க. ஆனா இன்னைக்கு பாட்னால இரவு முழுக்க திறந்து வைக்கலாம் அப்படின்னா இங்க ஒரு ஆன்டி சோசியல் ஆக்டிவிட்டிஸ்க்கு வழிவகுக்கலாம். சொல்ல போனா இது வந்து டோட்டலி மாநில சட்ட ஒழுங்கு பிரச்சனை. இதையும் நம்ம கேட்க முடியாது. அந்த மாநில பிரச்சனைகளுக்கு மோடி அரசு பொறுப்புன்னு சொல்லலாம். யதார்த்தமா இருக்கு அப்படின்னு இல்ல, இது வந்து எங்கெல்லாம் இது ஒரு சில விஷயங்களுக்கு, அதாவது வேலை வாய்ப்பை எப்படி பெருக்கும்னா உறுதியாக இதன் மூலம் பல லட்சம் பேர் பயன் பெறுவார்கள். நீங்க சொன்னது போல ஒரு குறைவான அளவுல வந்தா கூட அது நல்ல விஷயம் தானே. இருக்கவே செய்த ப்ரொஃபசர் இரவு நேரத்தில் ஒரு பகுதியில் சென்னையுடைய மைய பகுதியில் வர்த்தகம் பெருகும், சில அவுட்ஸ்கட்ஸ்ல நடக்காம இருக்கலாம். அவங்க இட் இஸ் ஏ சாய்ஸ் இல்லையா? ஆந்திரால ஆல்ரெடி இருக்கு. ஆந்திரால இந்த ஆக்ட் ஆல்ரெடி இருக்கு. காலையில 5ல இருந்து 11 வரைக்கும் அவங்க அந்த டைமிங் வச்சிருக்காங்க. ஆனா 365 டேஸ் இருக்கு. இதனால வரைக்கும் என்ன ஆச்சுன்னு சொன்னாக்க உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை என்னைக்கு லீவ் விடணும், இந்த மாதிரியான பல கட்டுப்பாடுகள் இருந்தது. இதுலயும் லஞ்சம் ஊழல் என்பது தொடர்ந்து இருந்து வந்தது. இப்போ லைசன்ஸ் ராஜ்ல இருந்து விலகக்கூடிய மற்றொரு. அதாவது நண்பர் வந்து அந்த சட்டம் நமக்கு பத்திரிகையில் வந்திருக்கிற செய்திப்படி பார்த்தா இரவிலும் குறிப்பாக வங்கிகள், அப்புறமேல தியேட்டர்கள், வளாகங்கள் இவை திறந்திருக்கலாம் அப்படிங்கறத மிக முக்கியமான செய்தி போலத்தான் பத்திரிகை எல்லாம் வந்திருக்குது. ஒருவேளை உள் விவகாரங்கள் இன்னும் அதை சொல்ல வரேன். ஏன்னா இந்த விவாதமே அதுதான். நீங்க அதுக்காக சொல்ல வரேன். ஆனா என்ன நமக்குள்ள இதுன்னா, இப்ப நண்பர் சொல்வது போல சட்ட ஒழுங்கு பாதுகாக்கிறது மாநில அரசுடைய வேலை, அது அவங்க பாத்துக்கட்டும். எங்களை பொறுத்த வரையில நாங்க இதை வந்து திறந்து விட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி மத்திய அரசு தன்னுடைய பொறுப்பு ஒரு கேவியட் வைக்கிறாங்க. அந்த மாநில சூழல்களுக்கு ஏற்ப பீகார் மாநில மாதிரியான மாநிலங்கள்ல அவங்க யோசிக்க கூடும். இங்க வந்து இரவு நேர பாதுகாப்புங்கிறது ஒரு பெரிய சவாலா இருக்கு, வேண்டாம்னு யோசிக்க கூடும். பெங்களூர்லயோ சென்னையிலயோ இங்க இருக்கக்கூடிய தேவையும் யதார்த்தத்தையும் கருதி இங்க இருக்கக்கூடிய அரசுகள் இதை கொண்டு வரலாம். சோ அந்தந்த சூழலுக்கு ஏற்றாற் போல அந்தந்த மாநிலங்கள்ட்ட விட்டுறாங்க. இல்ல அடிப்படையில் அது சரிதான், ஏற்றுக்கொள்கிறேன் அந்தந்த மாநிலங்கள். ஆனா நான் என்ன சொல்ல வர்றேன், இதன் மூலமாக பெரிய அளவுக்கு வேலை வாய்ப்பு பெருகிவிடும் என சொல்லி ஒரு பெரிய சாதனை செய்து விட்டதாக பெரிய அளவு பெருகினாலும் நல்லதானே? இல்ல நீங்க அந்த குறிப்பை பாருங்க, வேலை வாய்ப்பு பெரிய அளவுக்கு பெருகும் குறிப்பு போட்டு வச்சிருக்காங்க. அதுவும் ஒரு பாயிண்ட். நீங்க அதை மட்டுமே சொல்லல, அதுவும் ஒரு பாயிண்ட். வர்த்தகம் பெருகும் இதன் மூலம். ஒரு நிறுவனம் 10 மணி வரைக்கும் தான் இயங்குறதுக்கு இன்னைக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த நிறுவனம் கூட ஒரு 10 மணி நேரம் இயங்கலாம் அப்படின்னா கூட இன்னொரு ஷிஃப்ட் போடும். அதுல கூட ஒரு பிரிவுக்கு வேலை இருக்கக்கூடிய அமைப்பிலேயே 2 மக்கள் தானே அது. அதுதான் ஒரு குறுக்கோழி மாதிரி இருக்குது. நான் என்ன சொல்ல வர்றேன், இது ஓரளவு வேலை வாய்ப்பு பெருகுங்கிறத நான் மறுக்கல. ஆனால் இது ஒரு பெரிய அளவுக்கு பெருகும் என்பது போல தயவு செய்து தவறான தகவல் தராதீர்கள் என்று நான் அரசை கேட்டேன். என்னுடைய கருத்தை நான் சொல்றேன். 2வது பாயிண்ட், வேலை வாய்ப்பு பெருகுவதற்கு புதிய தொழிற்சாலைகள். இது எல்லாமே நீங்க கூர்ந்து கவனிச்சீங்கன்னா சர்வீஸ் செக்டர் தான், சேவையை பத்தி தான் பேசுறாங்க. தயவு செஞ்சு கொஞ்சம் என்னை பேச விடுங்க. வங்கி அவங்க சொல்லி இருக்கிறதே பாருங்க, வங்கி, கடை, தியேட்டர் சொல்லி இப்படித்தானே வருது. நான் சொல்றது மேனுபேக்சரிங் செக்டர். இந்த உற்பத்தி துறையில ஃபேக்டரிஸ்ல கூட பெண்களை நைட் ஷிஃப்ட்ல பணிபுரியறதுக்கான மசோதா வந்தது. நம்ம அதுதான் அந்த மேனுபேக்சரிங் செக்டாரை வளர்ப்பதற்கு போதிய அளவுக்கு இவங்க வந்து முன்கை எடுக்கல. அது வந்து பெரிய வளர்ச்சி காணலை என்று அவங்க தருகிற புள்ளி வரமே தருகிறது. அதுலதான் வேலை வாய்ப்பு பெருகும். இதுல பெருகாது என்பதைத்தான் நான் பதிவு செய்யறேன். அடுத்த பாயிண்ட், இந்த மாதிரி நள்ளிரவில வேலை எனும் பொழுது எனக்குள்ள கவலை வந்து, ஒன்று முதல்ல பாதுகாப்பு, 2வது அதற்குரிய அந்த சம்பளம், அதே போல உடல்நலம் கெடும் பொழுது அதற்கான உரிய ஆரோக்கிய நடவடிக்கைகள், இவற்றையெல்லாம் இந்த தனியார் நிறுவனங்கள் தருகின்றனவா, தர வேண்டும் என்பதும் அந்த மசோதாக்கள் இருக்கணும். அதற்குரிய கண்காணிப்பு முடிச்சதேன். அதெல்லாம் லைசன்ஸ் ராஜ். இது ஒரு சிக்கல் இருக்குது. மக்களுக்கு, தொழிலாளர்களுக்கு தேவையான அந்த நிபந்தனைகளை விதிச்சு அதை கண்காணிக்கிற பொறுப்பும் ஒரு அரசாங்கத்துக்கு இருக்கு. அதெல்லாம் லைசன்ஸ் ராஜுங்க, நிபந்தனை விதிச்சாலே அது சிக்கலுங்க அப்படிங்கிற மாதிரி அரசு ஒதுக்கி போய்விடக்கூடாது. ஆக இந்த மாதிரியே இரவு நேரத்திலும் இத்தகைய கடைகள் திறந்திருக்கும் என்றால் இந்த தொழிலாளர் நல சட்டங்களில் உரிய பாதுகாப்பு நடவடிக்கைகள் இருக்க வேண்டும். அதை கண்காணிக்கிற வேலையும் அரசுக்கு இருக்கு. அவர் வச்சிருக்கக்கூடிய இன்னொரு பொலிட்டிக்கல் கிரிட்டிசிசத்தையும் சேர்த்தே பார்க்க வேண்டியிருக்கிறது. ஜாப் கிரியேஷன் ஹஸ் பீன் தி லோயஸ்ட். 2009 இருந்து எடுத்து பார்க்கும்போது it has been the lowest
சோ அதுல வந்து ஒரு நடவடிக்கை இது பார்க்கறதா, அதுல வந்து போதிய வெற்றி கிடைக்கிறதுனால இப்படியும் முயற்சி செய்து பார்ப்போம். நான் ரெண்டு விஷயம் சொல்றேன். ஒன்னு, அருணன் சார் சொன்னாரு, எம்ப்ளாயி வெல்ஃபேர் இந்த மசோதால இந்த லால சொல்லிருக்காங்க, செக்ஷன் 7 ஆஃப் தி மாடல் ஆக்ட். இது வந்து ஒரு எம்ப்ளாயர் தான் ரெஸ்பான்சிபிள், அதாவது அதிக இந்த இரவு நேரங்கள்ல பண்றதுனால என்சூரிங் த ஹெல்த் அண்ட் சேஃப்டி ஆஃப் த எம்ப்ளாயிஸ், இது ஒரு கிளாஸ் ஹையர் பண்ணிருக்காங்க. சட்டங்கள் போடுவோம், அதை வந்து யாரு இது இம்ப்ளிமெண்ட் பண்ணா அந்த மாநில அரசு அந்த துறை வந்து உறுதியாக இம்ப்ளிமெண்ட் பண்ண. ரெண்டாவது, எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் பத்தி சொன்னாரு. 2004 இருந்து தொடர்ந்து நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம், இந்த நாட்டிலே உற்பத்தி துறையை நாசமாக்கியது சென்ற காங்கிரஸ் அரசு. நாங்கள் இந்த நாட்டினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், அதாவது கட்டமைப்புகளை பெருக்குகிறோம் என்று சொன்னால் 2 வருடங்கள் ஆகியிருக்கிறது. உறுதியாக மேக் இன் இந்தியா மூலமான பல திட்டங்கள்ல இதுல குறிப்பா இந்த காங்கிரஸ் அரசுல தான் 2009 12.5 லட்சம் வேலை வாய்ப்புகள் உருவாச்சு. 2015 ஓவரால் ஃபிகர், நான் லேபர் பீரோட புள்ளிவிவரங்களை சொல்றேன். ஓவரால் எம்ப்ளாய்மென்ட் ஜெனரேஷன் 2015 1.35 lakh, 2014 you may be right. நான் சொல்றது உற்பத்தி துறையை பத்தி நான் பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்க ஓவராலா சொல்றீங்க. நான் சொல்றது உற்பத்தி துறையில 2 விஷயம் சொன்னோம். ஒன்னு, இந்த நிலம் கையகப்படுத்துதல் சட்டம். உற்பத்தி துறையில அப்படி இல்ல கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் சேர்ந்து இந்த லேண்ட் பில்ல வேணும்னே ஸ்டால் பண்ணாங்க. ஜிஎஸ்டி பில் என்ன பண்ணாங்க? ஜிஎஸ்டி பில்ல பொறுத்தவரை கம்யூனிஸ்ட் லோக்சபால வந்து ஆதரவு தெரிவிச்சு, ஓட்டு போட்டு ஆதரவு தெரிவிச்சு, ராஜ்யசபால ஆமா சார், கிட்டத்தட்ட 1.5 வருஷமா அதுல ஸ்டால் பண்ணிருக்காங்களா இல்லையா? we have discussed so many things சார். அதுலயும் இப்ப ஒரு சொன்னார், மாநில அரசுன்றது வரவேற்கத்தக்கதுனாரு. லேண்ட் பில்லு கூட அந்தந்த மாநில அரசு தான் முடிவு செய்யணும் சொல்லி இருக்குது, தெளிவா இருக்குது. அப்ப அதையே இப்ப இதை வந்து எதிர்க்கிறாங்க, அதையே வந்து இது ஆதரவு சொல்றவரை அதையே எதிர்த்தாரு. இது முரண்பாடுகளின் மொத்த உருவமாக எதிர்க்கட்சிகள் இந்த அரசு நல்லது செய்யக்கூடாது என்பது திட்டவட்டமாக இருந்த காரணத்தினாலதான் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் ஸ்லோ ஆகுது. ஆனாலும் கண்டிப்பா செய்வோம். எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் தாண்டி நில கையகப்படுத்தும் அந்த சட்டம் வராதனாலதான் இந்த மாதிரியான உற்பத்தி கொஞ்சம் நீங்க பேசும்போது நான் தலையில என்ன நியாயம். அந்த நிலம் கையகப்படுத்தும் சட்டம் வராத காரணத்தினாலதான் வேலை வாய்ப்பை தொழில்துறையில பெருக்க முடியவில்லை என்பது அர்த்தமற்ற வாதம். இது எப்படி அர்த்தம்? இருக்கிற விவசாயிகளுடைய நலனையும் ஒழித்து கட்டுகிறது. அதனாலதான் எதிர்த்தது மிக சரியானது. சரி, ஜிஎஸ்டி ஆதரவு தெரிவிச்சு எதிர்ப்பு தெரிவிச்சீங்க, 2 பேருமே வசதியா வேற திசையில போறீங்க. தலைப்புக்கு வரேன். நான் என்னுடைய மெயின் பாயிண்ட் வந்து என்னன்னா, இந்த மாதிரி நீங்க வணிக வளாகங்களை அதிக நேரம் திறந்து வைப்பது என்றால் அதன் மூலமாக பெரிய அளவுக்கு வேலை வாய்ப்பு பெருகாது. சரி, வருகிறது என்றால் என்னுடைய கருத்து வேற ஒண்ணும் இல்ல. ஒன்று, பாதுகாப்பு கொடுங்கள். இரண்டாவது, இந்த மாதிரியான நள்ளிரவிலை வேலை பார்க்கும் பொழுது உரிய இழப்பீட்டையும் இதர நலத்திட்டங்களையும் உறுதி செய்யுங்கள். ஐடி பூம் வந்த போது இதே போலதான் பேசப்பட்டது. அதெல்லாம் இதெல்லாம் உருப்படாது, சரியா வராது, இதெல்லாம் நமக்கெல்லாம் சரி வராது, நம்ம வேற துறையில கவனம் செலுத்தணும் அப்படின்னு. ஆனா அது இரவும் பகலும் எங்க இன்னைக்கு எவ்வளவு பெரிய ஜிடிபில பங்கு. ஒரு நிமிஷம் ஹரி, இதெல்லாம் உருப்படாது கவனமா சொல்றேன் பாருங்க. இது வரட்டும், நான் வேண்டாம் என்று சொல்லல. ஆனால் இதனால பெரிய அளவுக்கு வேலை வாய்ப்பு வராது. வருவதிலும் இந்த உரிய நடவடிக்கைகள் எடுங்கன்னு அவ்வளவுதான் கவனமா சொல்றேன். இது உருப்படாது நாங்க எடுத்த உடனே எல்லாத்தையும் அப்படி நிராகரிப்பது அல்ல. அதாவது தவிர 2010 பிளானிங் கமிஷன் இருந்த போதே இது கொண்டு வரணும்னு பிளானிங் கமிஷன் ரெக்கமெண்ட் பண்ணுச்சு இந்த மாதிரி இந்த சட்டங்களை. ஆனாலும் காங்கிரஸ் அரசு அது செய்யல. அதுக்கு தைரியம் இல்ல. ஆனா இன்று நாம் தைரியமாக செய்கிறோம். தைரியமா செய்யக்கூடிய அளவுக்கு இதுக்கான கண்டிப்பா உருவாக்கணும். இல்ல சார், எந்த ஒரு அரசாங்கம், எந்த ஒரு மாநில அரசாங்கம்
தைரியமாக எங்களால் சட்ட ஒழுங்கை காப்பாற்ற முடியும் என்று நினைக்கிறதோ அது செய்யும். தமிழக அரசாங்கம் நினைச்சா செய்யணும், இல்லன்னா செய்யக்கூடாது. ஹோட்டல்கள்லாம் செயல்படுத்தல ஒரு தளர்வு இருந்தது, கூடுதலான நிறையங்களான்னு ஒரு அசம்பாவித சம்பவம் நடக்க அதுக்கு பிறகு நேரத்தை மாத்திரம். ஏன் அப்படின்னா அதுக்கு ஏற்றான சூழல் பிரச்சனைக்கு பயந்து போய் செய்யறாங்க. அது பயப்படக்கூடாது. அதுக்கு ஏன் கூடுதலான நேரம் செய்யணும்? இல்ல சார், we are giving the law. அந்த லா வந்து ப்ரொவிஷனை கொடுக்கிறோம், அது இம்ப்ளிமெண்ட் பண்ணுமா வேணாமான்னு அரசாங்கம் முடிவு பண்றோம், மாநில அரசாங்கம். அவ்வளவுதான் விஷயம். இன்னைக்கு FTA வரைக்கும் மாநில அரசாங்கம். இன்னைக்கு ஆந்திரால எப்படி சார் செய்யறாங்க? இன்னைக்கு ஆந்திரால எப்படி செய்யறாங்க? உத்தரப்பிரதேஷ் has opted for this, கர்நாடகா has opted for this, தமிழ்நாடு வேணும்னா ஆப்ட் பண்ணட்டும். எங்களால சட்ட ஒழுங்கை காப்பாற்ற முடியும். பேராசிரியருடைய மதுரை தூங்கா நகரம் பெயர் பெற்றது. இருக்கக்கூடாது, எல்லா நகரங்களும் தூங்கா நகரம். சொல்ல வர தூங்கா நகரம்னா அது ஒரு அடக்கமான ஒரு ஊரு. அதனால நீங்க அந்த கோயிலை சுத்தி அந்த வீதிகள், அதனால அந்த கடை கண்ணிகள் அது பாட்டுக்கு கொஞ்சம் இருங்க. அது போல இருந்துச்சு. அதனால எங்கேயும் ஒரு இடத்துல இருந்து வீட்டுக்கு பக்கத்துல எல்லாம் போய் கொள்வாங்க. அந்த செகண்ட் ஷோ சினிமா பார்த்துட்டு அதை சாப்பிட்டுட்டு அவங்க பாட்டுக்கு போய் சேர்ந்துருவாங்க. அந்த மாதிரியான ஒரு நிலைமை இன்றைய தினம் சென்னை போன்ற மாநகரத்தில் இருக்கா? இப்ப மதுரையிலேயே சிக்கலாகி போய் என்ன ஆகி போச்சுன்னா, இப்ப போலீஸ் வந்து கெடுபிடி பண்ணி 12 மணிக்கு மேல அந்த சாக்கடை கடைகள் திறந்து வைக்க கூடாதுன்னு சொல்லி கட்டுப்பாடு அப்படி கட்டுப்பாடு வைக்கிறாங்க. என்னன்னு கேட்டா, எங்களால சமூக விரோத செயல்பாடுகளை கட்டுப்படுத்த முடியலைங்கிறாங்க. இந்த ஒரு பாயிண்டோட நான் நண்பரோட ஒப்புக்கொள்றேன். அது என்னன்னா, நீங்க சமூக விரோத செயல்களை கட்டுப்படுத்த தவறி அதற்கு உரிய நடவடிக்கை எடுப்பதற்கு லாயக்கில்லாம போய் குறுக்கு வழியில போய் கடையை போட சொல்றீங்க. அதை விட என்னன்னா, சில கலை நிகழ்ச்சிகளை கூட 10 மணிக்கு மேல் நடத்தக்கூடாது நகரங்கள்ல சொல்லி இதே அரசு சொல்லிட்டு இருக்குது. இதுதான் உள்ள சிக்கல். தர்மபுரியிலயோ இல்லாட்டி வேற இடங்கள்லயோ வராம இருக்கலாம். சென்னையிலயோ கோயம்புத்தூர்லயோ சென்னையில வரட்டும். அதை நான் உள்ள சொல்லுவேன். சென்னையில ஏன் வந்து மவுண்ட் ரோட, ஈவன் மவுண்ட் ரோடு பகுதி எடுத்துக்கங்க, 8:30 மணிக்கு மேல ஏன் ஆள் நடமாட்டமே இல்ல, கார்கள் மட்டும்தான் ஓடும், கடைகள்லாம் கிட்டத்தட்ட மூடப்பட்டிருக்கு. அதான் உள்ள சிக்கல். ஒண்ணு பாதுகாப்பு, ரெண்டாவது அங்க பக்கத்துல அவங்க குடி இல்ல, அவங்க எங்கேயோ போக வேண்டி இருக்கு. இதையெல்லாம் நீங்க இது பண்ணுவோம். மெட்ரோ ரயில் திட்டம் எல்லாம் வேகப்படுத்தப்பட்டு வந்தால் இறுதியான கருத்து, வர்த்தகம் சார்ந்த மக்கள் நலன் சார்ந்த சில விஷயங்கள் வரும்பொழுது, நாளைக்கு 6 மணிக்கெல்லாம் கொலை நடக்குதுன்னு சொன்னா 6 மணிக்கெல்லாம் கடையை மூட்டு எல்லாரும் வீட்டுக்குள்ள போய் உட்காருன்னு சொல்லுமா அரசாங்கம்? அது சொல்லக்கூடாது. அதனால மாநில அரசுகள் சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற வேண்டும். காவல்துறையில் அதிகமான நபர்களை எவ்வளவு தேவையோ ஈடுபடுத்த வேண்டும். சட்டம் ஒழுங்கு என்பது கண்டிப்பாக அனைவருக்கும் கொடுக்கப்பட வேண்டும், காப்பாற்றப்பட வேண்டும். அதனால இந்த இஷ்யூ பொறுத்தவரை அருமையான திட்டம். அந்த மாதிரியான ஏற்பாடுகளை செய்யாம இது அவசரப்பட்டு கொண்டு வந்தால் என்ன? புதிய முயற்சியும் எதிர்க்கப்படுவது இயல்பான ஒரு விஷயம் இல்ல, அது விவாதிக்கப்படுவது ரொம்ப முக்கியமான விஷயம். அதை வந்து கொண்டு வருவதற்கு முன்பு அதில் இருக்கக்கூடிய சாதகம் பாதகம், அதற்கு நாம் தயாராக இருக்கின்றோமா, அதற்கேற்ற கட்டமைப்புகள் வாய்ப்புகள் எல்லாம் சரியாக இருக்கிறதா அப்படிங்கறதும் பார்க்க வேண்டிய அவசியமான விஷயம். இப்படி பல நகரங்கள், உலகத்துடைய முக்கியமான நகரங்கள் தூங்கா நகரங்களாக இயங்கிக் கொண்டிருக்கின்றன என்பது மாற்று கருத்தில்லை. ஆனால் அதில் இருக்கக்கூடிய அம்சங்கள், அதில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள், அதுல இல்லாத சிக்கல்கள் இங்க இருக்கிறதா அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. நிச்சயமாக மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருக்கிறது. நாடாளுமன்ற மக்களவையில, குறிப்பாக மாநிலங்களவையில ஒப்புதல் பெற்ற பிறகுதான் எக்ஸிகியூட்டிவ் ஆர்டர் பார்க்க வேண்டியிருக்கிறது. சிம்பிள் மெஜாரிட்டியில பாஸ் ஆகப்படுது நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. நிச்சயமாக இது ஒரு நேஷனல் டிபேட்டுக்கு உள்ளாகி அந்தந்த மாநிலங்களுக்கு டிஸ்கஷன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது பலன் தருமா பயன் தருமா பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த நிகழ்ச்சியில பங்குகொண்ட விருந்தினர்கள் இருவருக்கும் பார்த்த நேயர்களுக்கும் நன்றி.